திமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்னதுரை பேசியிருக்கிறார். அதில் திருமாவளவன் எங்கு செல்வார் என தமிழ்நாடே காத்துக் கொண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். திருமாவளவன் நம்மோடுதான் இருப்பார், நல்லவர்களோடுதான் இருப்பார் என்று அதிமுக நிர்வாகி இன்பதுரை சூசகமாக பேசியிருக்கிறார். மக்களோடுதான் எப்போதும் வீசிக்க இருக்கும், இதுதான் இன்பதுரைக்கு பதில் என்று திருமாவளவன் அதற்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். தேர்தல் அரசியல் வேறு, மக்களுக்காக போராடுவது என்பது வேறு என்று திருமாவளவன் அதற்கு பதிலும் கொடுத்திருக்கிறார். முன்பாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகி இன்பதுரை என்ன பேசினார் செய்தியாளர் சந்திப்பில் என்று பார்க்கலாம். என் பக்கத்திலே அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு திருமா எங்கு செல்வார் என்று. இங்கேதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார், நல்லவர்கள் இருக்கா இருப்பார். திருமா நம்மோடுதான் இருப்பார், நல்லவர்களோடுதான் இருப்பார் என்று சூசகமாக இன்பதுரை பேசியிருந்த அந்த மேடையில் திருமாவளவன் அவருக்கு இன்பதுரைக்கு பதில் அளித்து பேசியிருக்கிறார். தற்போது திருமாவளவன் என்ன பேசினார், பதிலாக என்ன சொன்னார் என்பதனை பார்க்கலாம். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, இந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம், எதிர்கொள்கிற போது கைகுலுக்கிக் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. உங்கள் கொள்கை உங்களுக்கு, எனது கொள்கை எனக்கு, அது அரசியல் கொள்கை. தேர்தல் அரசியல் அது உத்தி, அது ஸ்ட்ராட்டஜி. மக்கள் பிரச்சனை என்றால் கட்சி அடையாளம் கடந்து மக்களுக்காக மக்களோடு இணைந்து நிற்போம் என்று அதே மேடையிலேயே திருமாவளவன் இன்பதுரை பேசியதற்கு பதில் அளித்து பேசியிருக்கிறார். தேர்தல் அரசியல் வேறு, மக்களுக்காக போராடுவது என்பது வேறு என்றும் அவர் தனது பதிலாக தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஆனந்தன், ஏற்கனவே கூட்டணி குறித்தான அரசியல் களத்தில் பல்வேறு விவாதங்கள்லாம் முன்வைக்கப்படுகிற நிலையில இது வேண்டது ஒரே மேடையில அதிமுக நிர்வாகியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் பேசியிருக்கிறார்கள். அதில் அவர் திருமாவளவனுக்கு அவர் அழைப்பு விடுத்ததாகவே நம்ம பார்க்கலாம். அதிமுக சார்பாக திருமாவளவன் நம்மோடுதான் இருக்கிறார் என்பது போன்றான சூசகமாக அவர் ஒரு அழைப்பினை விடுத்தார். திருமாவளவன் அதற்கு பதில் அளித்திருக்கிறார். அடையாளம் கடந்து மக்கள் பிரச்சனைக்காக நிற்போம் அப்படின்னும் பேசியிருக்கிறார். என்ன புரிஞ்சுக்கலாம் இவங்களுடைய இந்த உரையாடல் போன்றதொரு மேடை பேச்சிலிருந்து? திலகவதி, முதல்ல இது என்ன மேடன்னு நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். குறிப்பாக மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய 3 குற்றவியல் திருத்த சட்டங்கள், குறிப்பாக பாரதிய நியா சங்கீதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா, பாரதிய சாக்ஷியா என்ற 3 குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்ட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் சார்பாக இணைந்து அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளை ஒன்றிணைத்து இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காமராஜர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டை தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, அதே போன்ற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் இருக்கக்கூடிய டி ராஜா, அதிமுக சார்பாக இன்பதுரை, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வேல்முருகன், இப்படி அரசியல் கட்சியுடைய தலைவர்கள், கட்சியுடைய பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றார்கள். இதில் நீங்கள் குறிப்பிட்டது போல ரொம்ப முக்கியமாக இது பார்க்க வேண்டியிருக்கிறது. தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள். பிறகு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இன்பதுரை இப்போது வழக்கறிஞர் பிரிவில் இருக்கிறார் அவர், அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன், அதே போல பொது உடைமை கட்சியோடு சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது தொடக்கத்தில் இன்பதுரை பேசும் பொழுது குறிப்பிட்டு சொல்கிறார், திருமா நல்லவர் பக்கம் நிற்பார், அவர் நம்முடன் தான் இருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதற்கு பதில் தருவது போல இன்பதுரை பேசி முடித்த பிறகு அவர் குறிப்பிட்டு பேசினார். இன்பதுரை கருத்துக்கு குறிப்பிட்டு பேசினார். அரசியல் களம் வேறு, மக்களுக்கு ஒன்றென்றால் மக்களோடு நாங்கள் போராடுவதற்கு, மக்கள் பக்கம் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
தேர்தல் வரும்போது தேர்தல் சூழ்ச்சி, வெற்றி தோல்வி அது வேறு என்ற கணக்கில் அவர் பேசினார். தேர்தல் வரும்போது அந்த சூழல் முடிவு செய்யலாம். அந்த பேட்டியை தொடர்ந்து பார்த்தால் பேசக்கூடிய கருத்து சாராம்சம் நமக்கு முழுமையாக தெரிய வரும். இந்த கருத்து இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சமிக்கைகள் ஒரு சில பக்கம் வருகை இருந்தாலும், தனது பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்த ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த இன்பதுரை போட்ட இந்த வார்த்தைகள் இந்த சமிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட்டணி சமிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. அவர் இன்பதுரை அவர்கள் வெளியில பேட்டி கொடுக்கும் பொழுது குறிப்பிட்டு சொல்கிறார், எப்பவுமே வழக்கறிஞர் அவர்கள் எந்த ஒரு விஷயமாலும் முன்னின்று போராட்டத்தை நடத்துவார்கள். குறிப்பாக நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து தொடர்ந்து வழக்கறிஞர்கள் எல்லா கருத்துக்களுக்கும் போராடி பெறுவார்கள். அதே போலதான் தமிழகத்தில் கூட்டணி மாற்றுவதற்கு இந்த கூட்டம் ஒரு விதையாக இருக்கும், மாற்றத்தை தரும் என்று பேட்டியில் தெரிவிச்சிருக்கிறார். அது ஒரு முக்கியமான கருத்தாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் விடுதலை சிறுத்தை அதே போல திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தில் இந்த கருத்து பேசப்பட்டிருப்பது ஒரு முக்கியமாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது. திலகவதி, அனந்தர், கூட்டணி குறித்தான கூட்டணி மாற்றம் ஏற்படும் 2026 போன்ற பல்வேறு யூகங்கள் ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் மத்தியில இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்நிலையில இப்போ இந்த மேடையில பேசப்பட்டதனை தாண்டி நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம், திமுக கூட்டணியினர் அனைவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். இப்போ திமுக சம்பந்தமான முக்கிய பிரதிநிதிகள் அங்கே இருக்கிறார்கள். அமைச்சர் ரகுபதி ஆகட்டும், அமைப்பு செயலர் RS பாரதி ஆகட்டும், அவர்கள் முன்னிலையிலேயே திருமாவளவன் நம்மோடு தான் இருக்கிறார், திருமாவளவன் எங்கு செல்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது என்பது போன்றெல்லாம் இன்பதுரை பேசுகிறார். அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்கள் இந்த கூட்டம் பேசுவதற்கு, இந்த வார்த்தைகள் உச்சரிப்பதற்கு முன்பாக அவர்கள் பேசிவிட்டு புறப்பட்டு சென்றார்கள். வேல்முருகன் இருந்தார். வேல்முருகனையும் குறிப்பிட்டு அவர் இன்பதுரை பேசியிருந்தார். வேல்முருகன் இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும். இதற்கு முன்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் வேல்முருகன் இருக்கும்பொழுது 2 முறை வெற்றி வந்தது. இப்பொழுது திராவிட முன்னேற்ற பக்கம் இருக்கிறார், அந்த பக்கம் வெற்றி இருக்கிறது. எனவே வேல்முருகன் இருக்கக்கூடிய இடத்தில் வெற்றி இருக்கும். வேல்முருகன் தங்கள் பக்கத்திற்கு வர வேண்டும் என்ற சூசகமான கருத்தையும் அவர் பதிவு செய்தார். இந்த கருத்து ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில விடுதலை சிறுத்தை கட்சிக்கு, அதே போல பொது உடைமை கட்சிக்கு, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு, இப்படிப்பட்ட கட்சிகளுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பிரதிநிதி, ஒரு நிர்வாகி இந்த பொது மேடையில் பேசியிருப்பது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தொடக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தக்கூடிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள், அதே போல திமுகவுடைய அமைப்பு செயலர் RS பாரதி அவர்கள் இந்த 3 திருத்த சட்டத்திலிருந்து கருத்துக்களை மறுத்து பேசியிருந்தார்கள். குறிப்பாக இந்த சட்டத்தை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திமுக, அதாவது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் உத்தரவின் அடிப்படையில் இந்த 3 சட்டத்திற்கும் ஒரு குழு ஒன்று அமைத்து இந்த சட்டம் சரியானதா, இது பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது, என்ன மாதிரி திருத்தம் கொண்டு வந்திருக்கிறது, ஒரு குழு ஒன்று அமைத்து தொடர்ந்து ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த 3 சட்டங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது என்ற சாராம்ச கருத்துக்கள் எல்லாம் அவர்கள் பதிவு செய்தார்கள். முக்கியமாக இந்த சட்ட திருத்தங்களுக்கு 3 சட்ட திருத்தங்கள். இதையும் மீறி தற்போது இந்த கூட்டணி சமிக்கைகள் தற்போது இங்கு உரையாடல் நடைபெற்றிருக்கிறது. ஒரு முக்கியமான கவனத்தை பெற்றிருக்கிறது பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. இன்பதுரை அவரிடம் பேசும்போது இந்த கூட்டணிக்கு இது ஒரு விதையாக இருக்கும் அப்படின்னு நம்மிட புதிய தலைமுறைக்கு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்தன். 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடக்கும் ஒரு நிகழ்வில், அந்த நிகழ்வின் மேடையில் அதிமுக நிர்வாகி இன்பதுரையும் அதற்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசியதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி குறித்தான சர்ச்சைகள், கூட்டணி மாற்றம் குறித்தான யூகங்கள் எழுப்பப்படும் நிலையில் அவர்கள் இதுபோன்று பேசியிருக்கிறார்கள். முதலில் அதிமுக நிர்வாகி இன்பதுரை என்ன பேசினார் அந்த மேடையில் என்பதனை பார்க்கலாம். என் பக்கத்தில் அண்ணன் திருமா அவர்கள் இருந்தார். இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்துட்டு இருக்கு, திருமா எங்கு செல்வார் என்று. இங்குதான் இருக்கிறார், எங்களோடு தான் இருக்கிறார். நான் அரசியல் பேச வரவில்லை, வழக்கறிஞர்கள் எங்கு இருந்தாலும் அங்கு வருவார் என்று சொன்னேன். அவருக்கு தெரியும், அவரும் வழக்கறிஞர். திருமா நம்மோடு தான் இருக்கிறார், அவர் நம்மோடு தான் இருப்பார். நல்லவர்கள் இருக்கா இருப்பார். நான் அரசியல் பேசவில்லை, இங்கு அதற்காக வரவில்லை என்று கூறிய மறைமுகமாக அரசியல் பேசியிருக்கிறார் நிர்வாகி, அதிமுக நிர்வாகி இன்பதுரை. இந்நிலையில் அதற்கு திருமாவளவன் அளித்த பதிலை பார்க்கலாம். மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல,
மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாரா இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம், எதிர்கொள்கிற போது கைகுலுக்கிக் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. உங்கள் கொள்கை உங்களுக்கு, எனது கொள்கை எனக்கு, அது அரசியல் கொள்கை. தேர்தல் அரசியல் அது உத்தி, அது ஸ்ட்ராட்டஜி. புதிய குற்றவியல் சட்டங்களை நீக்க கோரி நடைபெற்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் அதிமுக நிர்வாகி இன்பதுரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் மேடையில் பேசிய பேச்சு தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் திருமா எங்கு செல்வார் என்பதுதான் தற்போது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. திருமா நம்மோடுதான் இருப்பார், அவர் நல்லவர்களோடுதான் இருப்பார் என்று இன்பதுரை சூசகமாக பேசியிருந்தார். அதற்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் பேசும்போது, நான் மக்களோடு இருப்பேன், ஆட்சியை கடந்து மக்கள் பிரச்சினைக்காக நிற்பேன், கட்சி வேறு, மக்களுக்காக குரல் கொடுப்பது என்பது வேறு என்று இன்பதுரைக்கான பதிலை அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்தோம். இனி தொடரும் பிற செய்திகளை பார்க்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு